மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை கன்னிராசி நேயர்களே, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாத ராசி பலன். இந்த ஆனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மூலமா உங்களுக்கு சூப்பரா இருக்க போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த மாசம் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்படி நிக்கிறது, அதே சமயம் எங்க சுழற்சி ஆறுது, பெயர்ச்சி ஆறுது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அஷ்டமஸ்தானத்தில் 3-8 குடை அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணிருக்காரு 8ஆம் இடம். அதே செவ்வாய் பகவான் 11/7/2024 முதல் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆல்ரெடி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சோ குருமங்கள யோகம் உண்டாருது. அடுத்தபடியா பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் 4-7 குடையவர் அங்க இருக்கார். அந்த குரு பகவான் உங்களோட ஜென்மராசியை பார்க்கிறார். அடுத்தபடியா உங்களோட 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்தபடியா உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான், 2-9 குடை அதிபதி சுக்கிர பகவான், விரையாதிபதி சூரிய பகவான், இந்த 3 பேரும் மாசத்துல அப்படி இருக்காங்க. அதுல புதனும் சூரியனும் சேர்றதுனால புதாதித்ய யோகம் இருக்கு. அடுத்தபடியா 26/6/2024 முதல் இந்த புத பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7/7/2024 முதல் சுக்கிர பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஜென்மராசியில கேது பகவான் குருவின் பார்வை பலத்தை பெற்று கலத்திரஸ்தானத்துல ராகு, பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் 5-6 குடையவர். இந்த சனீஸ்வர பகவான் 19/6/2024 இருந்து வக்ரம் பெறார். இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள். அப்படிப்பட்ட நேரத்துல ஃபர்ஸ்ட் அஷ்டமஸ்தானத்துல 3-8 குடை அதிபதி செவ்வாய். உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் வரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் சில குழப்பங்கள், வாழ்க்கை துணை மூலமா சில குழப்பங்கள், சில நேரங்களில் சில அவமானங்கள் உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல. அதனால இந்த நாளும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணும். எதுல பேசுற வார்த்தையில, நீங்க எடுக்கிற முடிவுல கவனமா இருக்கணும். அனாவசியமான தர்க்கம் குதர்க்கம் அதெல்லாம் கூடாது. வீண் விவாதம் கூடாது. அதே மாதிரி 7ஆம் பார்வை உங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல விழறதுனால தனவரவு அப்படி இப்படி வந்து அப்புறமா உங்களுக்கு வரும். மற்றபடி 11/7/2024 இருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 9ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாருது. அவாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மற்றபடி சிறுடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். பாக்கியஸ்தானத்துல 4-7 குடை அதிபதி குருபகவான் இருக்கிறதுனால இந்த நேரத்துல உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பலமா இருப்பாங்க. கூட்டாளிகள் ஆதரவா இருப்பா தொழில் வியாபாரத்துல. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்லாம் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்களோட முன்னேற்றத்திற்கு அதுவே பெரிய படிகள்னு சொல்லலாம். அந்த வகையில குருவோட பார்வையும் போது நேரம் உங்க ஜென்மராசியை பார்க்கறதுனால சந்தோஷம். அடுத்தபடியா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா அமையும் உடன்பிறப்புகளின் மூலம். அதே மாதிரி அரசியல் இருக்கிற அன்பர்களெல்லாம் புது வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தபடியா பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளின் திருமண யோகம் கைகூடும். அடுத்தபடியா 10ஆம் இடத்துல ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புதன். ஜீவனாதிபதியே ஜீவனஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம். உத்தியோகத்துல பரபரப்பா இருப்பீங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயே அப்படிதான். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்காலோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடியா 2-9 குடை அதிபதி சுக்கிரன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பணம் எப்படி வரணும், பணவரவு எப்படி வரும், எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அப்பதான் கிடைக்கும். அதனால அந்த உழைப்பை வீண் பண்ண மாட்டீங்க. அதனால வரவு கிடைக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்தபடியா விரையாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார். இதுல என்ன அப்படின்னா புதனும் சூரியனும் சேர்றதுனால கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில ரொம்ப அற்புதமா செயலாற்றுவீங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு உண்டாகும். இந்த உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் சில நேரங்கள்ல
வேற உத்தியோகத்துக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதன் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க, பரபரப்பா இருப்பீங்க. இப்படி பண்ணினா நல்லபடியா போகும் அப்படின்ட்டு அதை அபிவிருத்தி பண்றதுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அடுத்தபடி 26/6/2024 இருந்து இந்த புத பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7/7/2024 இருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த 11ஆம் இடம்ங்கிறது நீங்க 10ஆம் இடத்துல எந்தெந்தெல்லாம் நல்ல உழைச்சாலோ அந்த அளவுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப மனசுல ஒரு இருக்கிற கவலைகள்லாம் குறையும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளோட திருமண பேச்சு இல்லைன்னா சுபகாரிய பேச்சுக்கள் அதெல்லாம் கண்டிப்பா நல்லபடியா நடக்குங்க. உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் ஒரு நல்லபடியா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடியா பகை ருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அதே சமயம் பகைருண ரோகாதிபதி. பகைருண ரோகாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தைரியமா ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க, அதிரடியா எடுப்பீங்க. உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி இப்படித்தான் அப்படின்னு ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அந்த வகையில 19/6/2024 இருந்து இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடைகிறதுனால உத்தியோகத்துல கவனமா இருக்கணும், தொழில் வியாபாரத்துல நிதானமா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை விட முக்கியமா ஒன்னு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல். இந்த கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய முதலீடு போடுறீங்க அப்படின்னா தகுந்த முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த பங்குதாரர்களை அனுசரிச்சு போறது ரொம்ப விசேஷம். மற்றபடி ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குன்னாலும் பெரிய அளவுல அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தபடியா ஜென்மராசியில கேது பகவான், கலத்திரஸ்தானத்துல ராகு, 1-7. அப்படின்னாலே என்னன்னா மனசுல சில நேரங்கள்ல எவ்வளவோ குழப்பங்கள் ஓடிண்டே இருக்கும். நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மனசு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி போனா எப்படி இருக்கும், இப்படி போனா எப்படி இருக்கும்னு ஏதோ ஒன்று கற்பனையில என்னத்தையோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு கற்பனையில பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு இருப்பார், இப்படி 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 இப்படின்னு. ஏன்னா தொழில கூட்டாளிகள்கிட்ட அப்படி இப்படி எல்லாம் பெரிய அளவுல ஆர்கியூ பண்ணுவீங்க. உத்தியோகத்திலையும் இப்படிதான் அப்படிதான்னு. ஆனா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும் பேசுற வார்த்தையில. அதே மாதிரி கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை அப்படியே அரவணைச்சுட்டு போங்க. அனாவசியமா அந்த அவங்களோட அந்த பர்சனல் மேட்டர்ஸ்ல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க, சரியா? அதே மாதிரி அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்ல, அதாவது தனிப்பட்ட ஒரு இதை நீங்க வெளியில பகிர்ந்துக்க வேண்டாம். அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல உங்ககிட்ட சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட விஷயத்த இந்த மாதிரி அப்படின்னு. அதை நீங்க உள் வாங்கிக்கங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஆறுதலுக்காக வராங்க. அப்ப நீங்க உள்வாங்கிக்கங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க, அதோட நிறுத்திக்கங்க. மற்றபடி அந்த விஷயத்த வெளியில பிரபகண்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கறதுனால அவங்களெல்லாம் அனுசரிச்சு போறது நல்லது. வீண் விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்றபடி இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளியூர்ல போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குனாலும் அந்த தசா புக்தி அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதான்னு பாத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தா ரொம்ப சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அடுத்தபடியா இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லபடியா போகணும் சார். ஏதோ பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்ல. சரி ரைட்டு, பட்டதெல்லாம் பட்டாச்சு, இன்னும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரி அந்த அந்த அவதிப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு நீங்க பேசுறது புரியுது. அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விஷயம், பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ, சரியா? பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. இந்த சேவிக்கிறதுனாலே உங்களுக்கு மனசுல இருக்கிற பாரம் குறையும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரையல் பாருங்க, புரியுதா? ஒரு கொஞ்சம் துளசியை வாங்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க. என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு என்னைக்கு முடியறதோ, அதுக்காக 30 நாள் இருக்கு ஆனி மாதம், அதை ஃபுல்லா உட்காந்துட்டு கூடாது. கடைசியில போகணும், அந்த 32வது நாள் 31வது நாள் போகணும்னு செய்யப்படாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள்ல கொஞ்சம் துளசியை வாங்கிட்டு பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க, ஆண்டாளையும் சேவிச்சுட்டு வாங்க, கருடாழ்வார், ஆஞ்சநேயர் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த கோயில உட்காந்துட்டு வாங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையிறதா இல்லையா பாருங்க, உங்க பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கிறதா இல்லையா பாருங்க. அடுத்தபடியா புத்துக்கோயில்.
நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஒவ்வொரு மாசமும் சொல்லுவேன், விட மாட்டேன். புரியுறதா? ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், அதனால உங்க குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையணும், பிரச்சனைகள் குறையணும். அதனால வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீங்க புற்றுக்கோயில் போய் அம்பாள் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மனசுல இருக்கிற குறைகள் போகும். இந்த 2 நாகம் சேர்ந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வழிபாடு பண்றது உங்களுக்கு மனசுல இருக்கிற குறைகளை போக்கும். ஒரு தெளிவான ஒரு உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், மன ஆரோக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு குரோதி ஆண்டு ஆனி மாதம் ஒரு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.